கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சிலுவையிலே பேசிய 6வது வார்த்தை முடிந்தது. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். முடிந்தது. இது ஒரு வெற்றியின் முழக்கமாக இருக்கிறது. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க. இப்போ அது ஓடி முடிச்சிட்டாங்கன்னா நான் ஓடி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றியோடு சொல்லுவாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு பிதாவின் சித்தத்தின்படி செய்து எல்லாத்தையும் முடித்து வெற்றியோடு சொன்னார். இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய காரியம் தொழில் அந்த மாதிரி நிறைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தங்க கூட அதை சரியாக செஞ்சு முடிக்கல. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே சிலுவையில் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். எதையெல்லாம் இயேசு செஞ்சு முடித்தார் அதை பார்க்கலாம். ஜீவனை கொடுக்கவும் நம்மை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். அதுக்கு உதாரணமாக யோவான் 10:10 வாசிக்கிறேன். திருடன் திருடுறதுக்கு வருவான், கொல்லதுக்கு வருவான். ஆனால் ஏசப்பா எதுக்கு வந்தாங்கன்னா நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு ஆதாயப்படுத்துறதுக்காக வந்தார். அதை செய்து முடித்தார். அப்புறம் எபிரேயர் 7:27 ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காகவும் எல்லாருடைய பாவங்களுக்கும் ஒரே வாட்டி மறிச்சார். அந்த ஆதியாகம காலத்தில் வந்து ஒரு ஆடை பலி கொடுப்பாங்க. அது இனிமேல் அந்த மாதிரி இனிமேல் பலி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒரே தரம் பலியாயிட்டார். அந்த ரத்தத்துக்கெல்லாம் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். யோவான் 17:4 பூமியில் பிதா வந்து ஏசப்பாவுக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தார். எதெல்லாம்னா நம்மளோட பாவங்களுக்காக மறிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பரிபூர்ணப்படுத்தணும். இதான் அந்த பூமியில் நியமித்த கிரியைகள். அந்த கிரியைகள்லாம் இயேசுவானவர் செய்து முடித்தார். அப்புறம் எபேசியர் 2:14-16 ஆதியாகமம் காலத்தில் சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் ஒரு பகை வந்துச்சு. அவள் உன் தலையை நசுக்குவா, நீ அவள் குதிகாலை நசுக்குவான்னு சொல்லி ஒரு பகையை வந்துச்சு. அது வந்து பிதாவுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிளவு இருந்துச்சு. அந்த பிளவை சரி பண்ணதுக்காக ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. அந்த பகையா என்ற நடிச்சவரை தவிர்த்து பிதாவோடு நம்ம ஒப்புரவாக்கினார்கள். அப்புறம் கொலோசையர் 2:15 நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. அதாவது துறைத்தலங்களோடும் அதிகாரங்களோடும் தான் போராட்டம் உண்டு. அதாவது இப்போ வந்து சாத்தான் வந்து மனுஷனை ஒரு பட்டயமாக தான் பயன்படுத்துதான். அந்த பட்டயத்தை அடித்தா நம்ம வேறு ஒரு பட்டயத்தை எடுப்போம். அப்படின்னா நம்ம சாத்தானை தான் படிக்கணும். அது மாதிரி ஏசப்பா சாத்தானை அங்கே சிலுவையில் நசுக்கினார். யோவான் 19:28 யோவான் 19:28 தம்மை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் நிறைவேறத்தக்க முடிந்தது என்றார். அதாவது தம்மை குறித்து தீர்க்க தரிசனமாக நிறைய ஏசாயா தீர்க்கதரிசி, யோவான் நிறைய தீர்க்கதரிசி சொன்னதை நிறைவேறத்தக்க அவர் வந்து முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார். அப்புறம் யோவான் 6:39
அவர் பிதாவின் சித்தத்தை செய்து கிரியையில் முடித்தார். அது பிதாவின் சித்தம் வந்து நம்ம பரிபூர்ணப்படுத்துறது தான் பிதாவின் சித்தம். அந்த பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதாவது சிலுவையில் நமக்காக போராடி நமக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த 6வது வார்த்தை வந்து கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற நிச்சயத்தை நமக்கு தருகிறது. பிதா வந்து இயேசுக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தார். இயேசு நமக்கு நியமித்த கிரியை நம்மளும் செய்து முடிக்கணும். இது நம்ம இந்த 6வது வார்த்தை கற்றுக் கொடுக்குது. இந்த வார்த்தையை பேச வாய்ப்புகளை கற்றுக் கூட கொடுக்க சொல்கிறோம்.